இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். நிறைய நாள் கழிச்சு வந்திருக்கேன். அப்படியே எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேதம் வந்து சரி கிணத்துக்கு வந்து பார்த்தா தண்ணி வேற லெவல்ல இருக்கு. இதை பார்த்த உடனே வந்து குளிக்கணும் போல தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து குளிக்க போறோம். அங்கே ஒருத்த வந்து சார்ட்டு ஆல்ரெடி கிளம்பிட்டான். நானும் அப்படியே அவெல்லாம் இறங்க போறோம். இது என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அஜய், பிரதீப். இவனுக்கு நீச்சல் தெரியாது. சூர்யா, இவனுக்கு வந்து நீச்சல் தெரியாது. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் இவனுக்கு வந்து கட்டி தர முடியல. கையிலலாம் கூட கட்டி அடிக்க வச்சோம். நீச்சல் கூட கத்தார முடியல. அப்படிதான் பேசினே இருப்பாங்க. அவன் பேர் வந்து சூர்யா, என் பேர் வந்து பிரதீப், இவன் பேர் வந்து அஜய். என் பேரு ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலே நிறைய சொல்லுவாங்க. சரி, அடுத்து நம்ம வந்து களத்துல இறங்குவோம். எதிர்பார்க்காதீங்க, யாரும் எப்படி தெரியாது. இங்க வேணா உட்காந்து வந்து குளிப்போம். இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து தெரியல. டேய் மச்சான், அவன புர்றா உள்ள போடு. ஆளைக்கானா போய்ட்டானா மச்சான், உனக்கு கையில போறான் வராடா அடிக்கிறான். அவன் முடியா பாருங்க. முடியா இருக்கு சொல்ல தேவை. சின்ன வயசுல காலுக்கெல்லாம் நல்லா இதுதான். சரியா பிபி வயிறு மட்டும் நல்லா பெருசா தெரியுது. நிகில் மச்சான் பார்த்தீங்கன்னா அருமையா அடிச்சுட்டாரு. தண்ணி பாருங்க, சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி சும்மா பல பலன்னு இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க எங்கள் தம்பி பாருங்க, சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜிம் கோச். எப்படி சொல்றதுன்னா வந்து அவர் எங்கேயுமே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவார். கிணத்துலேயே பாருங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு பாருங்க. தண்டால் போடுறாரு. வீரபாண்டி கட்டுப்பாடு மாதிரி நடந்து வர்றாரு. நம்ம நிகில் மச்சான் பாருங்க, அப்படியே அழகா அப்படியே மேலே அப்படியே நீச்சல் போடுறாரு.
நம்ம கிராமம்னாவே பார்த்தீங்கன்னா நமது கிணறு, பசுமையான காடுகள் இதாங்க பாருங்க, அருமையாக தெரியுது. அதே கோதக்குட்டி எங்கேயோ எங்கே ஓடுறான்னு தெரில, கேட்டால் குளிர் தண்டுறான். தம்பி அனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வந்து குதிக்கிறான் நாட்டிங்குது. அருமையாக வந்திருக்கான். ஆ சூப்பர்.